ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 5 அருமையான லைஃப் ஹேக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1க்காக நான் கார்ட்போர்ட் பாக்ஸோடைய அட்டையை ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரே சைஸில் 2 அட்டையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அட்டையோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி ஓல்டு கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஓல்டு கிளாத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த அட்டைக்கு மேலே ஒட்டி விட்டுருங்க. ஒவ்வொரு அட்டைக்கு மேலேயும் ஒரு கிளாத்தை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ரண்ட்லேயும் ஒட்டிடுங்க, பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. நம்ம 2 கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த 2 அட்டைக்கு மேலேயுமே இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த கிளாத்தை ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். சசிபிரியா, ராஜலக்ஷ்மி, கீதா விஜயன், ஆர்கே செல்வி, ஜேஎஸ் மேக்ஸ், நடேசன் ஆர், சாந்தி பி, ரஹானா சைனா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் கட்டப்பை ஐடியா ஸ்டிக்கு எடுத்திருக்கேன். அந்த ஸ்டிக்கு இந்த மாதிரி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே சைஸில் 4 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜூஸ் பாட்டிலுடைய கேப்ஸும் பிளாக்ஸும் எடுத்திருந்தேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்திருக்க அந்த பிளாக்ஸை இந்த மாதிரி ஒரு அட்டையுடைய பேக் சைடில் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. 4 கார்னர்லேயும் 4 பீஸ் ஒட்டி விட்டுட்டேன் க்ளூ அப்ளை பண்ணி. சென்டராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பிளாக்ஸை அழகாக ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பேலன்சிங்காக தான். அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த கட்டப்பையோட ஸ்டிக்கை க்ளூ அப்ளை பண்ணி 4 கார்னர்லேயும் 4 ஸ்டிக்கை ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிக்குக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஜூஸ் பாட்டிலுடைய கேப்ஸை இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் பேலன்சிங்காக தான் ஒட்டி எடுத்துக்கிறேன். அடுத்தது இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு அட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த அட்டையை இதுக்கு மேலே ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சிங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் கிச்சனுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கிச்சன் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்க போகிறேன். மேலேயே நம்ம பொருட்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருட்களை கீழே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருட்களை மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2க்காக நான் பிளாஸ்டிக் பாட்டிலுடைய பெரிய சைஸ் பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மூடி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மூடி ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் மார்க்கர் யூஸ் பண்ணி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஆஃபில் பெரிய சைஸில் பா மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த ஆஃபில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இந்த மாதிரி பா ஷேப்பில் கேப் விட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 5 பா ஷேப் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம மார்க் பண்ண மாதிரியே கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு பெரிய சைஸில் பா மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது நம்ம சின்ன சைஸில் பா மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே சிசரை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் அந்த பா ஷேப்பில் மார்க் பண்ணதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 5 மார்க் பண்ணோம் இல்லைங்களா, 5த்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது நம்ம பேக் சைட் திருப்பிக்கலாம். இந்த மாதிரி டபுள் சைட் டேப் இருந்தால் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் ஒட்டுற மாதிரி அந்த மூடிக்கு பேக் சைடில் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க செவுத்தில். இந்த மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நம்ம டூத் ப்ரஷ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி டைல்ஸில் ஒட்டாதீங்க. நார்மல் வாலில் இந்த ஆர்கனைசரை ஒட்டி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒட்டிட்டு அழகாக இதில் டூத் ப்ரஷ்லாம் வச்சு ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய சைஸில் மூடி எடுக்கிறீங்களோ அத்தனை ப்ரஷ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3க்காக நான் பிளாஸ்டிக் டப்பாவுடைய மூடி தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மூடி ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த மூடியை இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையில் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அட்டையை. அடுத்தது அந்த மூடிக்கு மேலே இந்த மாதிரி நான் மார்க்கர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மார்க் பண்ண மாதிரி கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இந்த பிளாஸ்டிக் மூடியை அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டைக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது நான்
லேஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஏதாச்சும் லேஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த லேஸை க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி நான் ஒட்டுற மாதிரி அந்த மூடியை சுற்றி அழகாக ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்கனைசர் பாதி அளவுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து பேக் சைடில் திருப்பிக்கலாங்க. இந்த மாதிரி பேக் சைடில் திருப்பி வச்சுட்டு டபுள் சைட் டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த டேப்பை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிச்சனில் நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல அழகாக இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இதில் வந்து காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் நம்ம காஃபி போடுறோமோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியாக ஒரு டப்பா எடுத்து காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் போட்டு வைக்கணும், இல்லை அங்கங்கே வச்சுட்டு எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா, பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மூடி வந்து 2 மூடி ஒரே சைஸில் எடுத்திருக்கேங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு பழைய பர்ஸில் இருந்து நான் ஜிப்பை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஜிப்பை வந்து இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் மூடியுடைய ஒரு சைடில் ஒட்டி விட்டுருங்க. அடுத்தது அந்த ஜிப்புடைய இன்னொரு பக்கத்தை இன்னொரு பிளாஸ்டிக் மூடியில் பாருங்கள் நான் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே ஒட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது அந்த பழைய பர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பழைய பர்ஸை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம அந்த பர்ஸை வந்து இந்த ஆர்கனைசருக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீஸை வந்து இதுக்கு மேலே ஒட்டி விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பாக்ஸுடைய எல்லா போர்ஷனும் கவர் ஆயிடுச்சு. ஒரு பாதி வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பு ஒட்டியிருக்கோம். அடுத்த பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ஸுடைய பகுதியை கட் பண்ணி ஒட்டியிருக்கோம். அடுத்தது இந்த ஜிப்பை வந்து கவர் பண்ணுறதுக்காக அந்த ஜிப்புக்கும் அந்த ஒட்டியிருக்க அந்த பீஸ்க்கும் இடையில சின்னதாக ஒரு துண்டை கட் பண்ணி இந்த மாதிரி 2 சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி எடுக்கும்போது நம்மளுக்கு கேப் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடும். பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஓல்டு கிளாத் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓல்டு கிளாத் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த ஓல்டு கிளாத்தை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் டப்பாவுடைய மூடிக்கு மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் ஒட்டி எடுக்க போகிறேங்க. இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து மேல் பகுதி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி எடுத்துட்டேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கீழே இருக்கக்கூடிய அந்த மூடியில் இதே மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஓல்டு கிளாத் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தில் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கட் பண்ண அந்த போர்ஷனை க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஆர்கனைசருக்கு மேலேயும் கீழே வந்து அழகாக வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுக்கும்பொழுது நம்ம அந்த ஏற்கனவே ஓல்டு கிளாத் ஒட்டியிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஒட்டியிருக்க அந்த போர்ஷன் வந்து கவர் ஆகிடும். உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் லேஸ் இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லேஸ் இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் பழைய கிளாத்ல இருந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம கிஃப்ட் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரியும் அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஜுவல்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி செயின், பேங்கிள்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸை இதுக்குள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை கிஃப்ட் பண்ண போகிறீங்க ஏதாச்சும் ஒரு ஐட்டம் அப்படின்னா இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு நீங்கள் அழகாக கிஃப்ட் பண்ணிக்கலாங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த ஆர்கனைசர், இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குதுங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஜிப் வச்சு யூஸ் பண்ணுறதால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். உள்ளே போட்டு வச்சிருக்க பொருளும் ரொம்பவே சேஃபாக இருக்கும். நம்ம வந்து ஓப்பன் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருக்கிறதால இதுக்குள்ளே இருக்க பொருட்கள் வந்து ரொம்பவே சேஃபாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5க்காக நான் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் டப்பா எடுத்திருக்கேன். அந்த டப்பாவுடைய ஒரு பகுதியில் இந்த மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க் பண்ணி எடுத்துட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு மார்க் பண்ண மாதிரி நம்ம கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது சிசரை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேல் பகுதியில் 2 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹோல்ஸ் போட்டு எடுத்துட்டு ஒரு கனமான கயிறு எடுத்துக்கோங்க. கனமான கயிறு எடுத்துக்கிட்டு அந்த கயிறை இந்த மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் நாட் பண்ணுற மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த ஐஸ்கிரீம் டப்பாவை வந்து கவர் பண்ணுற மாதிரி நான் வந்து ஓல்டு கிளாத்தை ஒட்டி எடுக்க போகிறேன். அதுக்காக ஜீன்ஸ்லேருந்து கொஞ்சம் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி
கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட். அடுத்தது நான் இன்னொரு கலரில் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிளாத்தை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அழகாக வந்து ஒட்டி விட்டுற போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. அடுத்தது இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த மேல் பகுதியை நான் ஒட்டி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல கிச்சனில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் நைஃப்லாம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கரண்டியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். கரண்டி, ஸ்பூனு, நைஃபு, இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பாய்.